மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் கரிக்குலம். நாலேஜ் அண்ட் கரிக்குலம் சப்ஜெக்டில் இருக்கிற யூனிட் 2 மீனிங், நேச்சர் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம். இந்த யூனிட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு டாபிக் தான் பார்க்க போகிறோம், மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் கரிக்குலம். ஃபஸ்ட்டு கரிக்குலத்தோட மீனிங் என்னென்னு பார்க்கலாம். இது லாட்டின் வேர்ட் குரேரே, அதுலேருந்து டிரைவ் ஆகிருக்கு. இதோட மீனிங் என்னென்னா ரன் ஆர் ரன்வே ஆர் எ ரன்னிங் கோர்ஸ். ஸோ கரிக்குலம்னா a course to be run for reaching a certain goal. ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணோன்னா அதுக்கு பேர் தான் கரிக்குலம். எஜுகேஷன் டேர்மில் இதுக்கு மீனிங் வந்து ஒர்க் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் அல்லது a கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம். இதில் ஃபிலிப் ஃபீனிக்ஸ் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கரிக்குலம் இஸ் a carefully thought out scheme of values which constitute the aims and objectives or purpose of education. ஒரு பர்டிகுலர் எஜுகேஷனை நம்ம எதுக்காக எடுக்கிறோமோ அதோட எய்ம் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன, அதோட பர்பஸ் என்ன, இதை டிஃபைன் பண்ணுறது தான் கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறார். ஹில்டா தாபா அப்படின்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கரிக்குலம் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் த பப்ளிக் ஸ்கூல். ஒரு பப்ளிக் ஸ்கூலில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இந்த கரிக்குலம்ன்றது. 3 ஃபங்க்ஷன் அவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிசர்விங் அண்ட் ட்ரான்ஸ்மிட்டிங் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். அந்த ரீஜனோட கலாச்சார சம்மந்தமான விஷயங்களை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறது தான் வந்து இந்த எஜுகேஷன் கரிக்குலமோட மெயின் பர்பஸ்ன்னு சொல்கிறாங்க. செகண்டு, சர்விங் ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கல்ச்சர். ஸோ அந்த கலாச்சாரத்துக்கு தேவையான ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்க வேண்டியதும் கரிக்குலத்தோட பொறுப்பு. ஒர்க்கிங் ஆஸ் அ மீன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட். ஒரு இண்டிவிஜுவல் டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு டிஃபைன் பண்ணுறது கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கரிக்குலம்ன்றது டைனமிக் என்டிட்டி. அதாவது கான்ஸ்டண்ட்டாக இதை தான் கரிக்குலம்னு இருக்காது, அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் கரிக்குலத்தோட மீனிங். அடுத்து டெஃபினேஷன் ஆஃப் கரிக்குலம். இது மொத்தம் வந்து 7 டெஃபினேஷன் இருக்குது. வெவ்வேறு ஸ்காலர்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அவங்க கொடுத்த டெஃபினேஷன், எஜுகேஷனர்ஸ் கொடுத்த டெஃபினேஷன். அது இல்லாமல் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு ஜென்ரல் டெஃபினேஷனும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கன்னிங்ஹாம் அப்படின்றவர் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காருன்னா, இட் இஸ் அ டூல் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட் நீங்கள் சொல்கிறது டீச்சர், டு மோல்ட் இஸ் மெட்டீரியல். ஸோ அவங்க அந்த ஆர்டிஸ்ட் இருக்க மெட்டீரியலை மோல்ட் பண்ணணும். இங்கே மெட்டீரியல்ன்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு ஹிஸ் ஐடியல். ஸோ அவங்களுக்கு என்ன அப்ஜெக்டிவ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி மோல்ட் பண்ணுவாங்க. இன் ஹிஸ் ஸ்டுடியோ. ஸ்டுடியோன்றது இங்கே ஸ்கூலை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. அடுத்து டெய்லர்ன்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கரிக்குலம் கன்சிஸ்ட் ஆஃப் கண்டென்ட், மெத்தட்ஸ் அண்ட் பர்பஸ். கண்டென்ட்ன்றது என்ன ஸ்டூடெண்ட்ஸ் என்ன படிக்க போகிறாங்க அப்படின்றது கண்டென்ட். மெத்தட்ஸ்ன்றது எப்படி படிக்க போகிறாங்கிறது மெத்தட்ஸ். பர்பஸ்ன்றது எதுக்காக அதை படிக்கிறாங்க அப்படின்றது தான் பர்பஸ். இந்த 3 டைமென்ஷனையும் சேர்த்து தான் வந்து கரிக்குலம் இருக்கணும் அப்படின்றது. இந்த 3 டைமென்ஷன் சேர்ந்தது தான் ஒரு கரிக்குலம் அப்படின்றது டெய்லரோட பர்ஸ்பெக்டிவ். அடுத்து ஹில்டா டாபா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கரிக்குலம் இஸ் பிளான் ஃபார் லேர்னிங். அந்த 3 ஃபங்க்ஷன்ஸும் அவங்க கொடுத்துருந்தாங்க. அடுத்து பியூசாம்ப்ன்றவர் கரிக்குலம் தியரின்னு ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்காரு. அது என்னென்னா, வாட் எவர் த மோட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், த சப்ஜெக்ட் மேட்டர் இஸ் அ சஸ்டெயின்டேட்டிவ் ஹார்ட் கோர் ஆஃப் த கரிக்குலம். அதாவது என்ன மாதிரியான மோடில் நம்ம சொல்லிக் கொடுத்தாலும் த சப்ஜெக்ட் மேட்டர், அந்த கோரை நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அந்த சப்ஜெக்ட் இஸ் த சப்ஸ்டான்டேட்டிவ் ஹார்ட் கோர் ஆஃப் த கரிக்குலம். இதுதான் வந்து அந்த கரிக்குலத்தோட மெயின் கரு அப்படின்னு சொல்கிறார். அடுத்து வந்து ஜான்சன் அப்படின்றவர் கரிக்குலம் தியரி நெட்வொர்க் டிஃபைன் பண்ணியிருக்காரு. அது என்ன சொல்லுதுன்னா, கரிக்குலம் இஸ் கன்சர்ன் நாட் வித் வாட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் டூ இன் த லேர்னிங் சிச்சுவேஷன், பட் வாட் தே வில் லேர்ன் ஆஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் வாட் தே டூ. ஸோ ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு லேர்னிங் சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறாங்கிறது முக்கியம் இல்லை, பட் அந்த லேர்னிங்கோட கான்சிக்வன்ஸை அவங்க என்ன பண்ணுறாங்க அதுதான் வந்து கரிக்குலத்தோட மெயின் ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படின்றது தான் ஜான்சனோட பர்ஸ்பெக்டிவ். அடுத்தது வந்து ஸ்மித், ஸ்டான்லி அண்ட் ஷூர்ஸ் இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, கரிக்குலம் இஸ் a sequence of potential experience
இது வந்து ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் செட்டப் இன் ஸ்கூலில் செட்டப் ஆகிருக்கு ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிசிப்ளினிங் சில்ட்ரன், குழந்தைகளை வந்து நல்வழிப்படுத்தவும், அண்ட் யூத் இன் குரூப் வேஸ் ஆஃப் திங்கிங் அண்ட் ஆக்டிங், குரூப்பாக சேர்ந்து ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறதுக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கும் அதுபடி நடந்துக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கான்சஸ் ஸ்டேட் கைட் கரிக்குலம் கைட் ஃபார் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பேசிக்கலி த கரிக்குலம் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் டு சில்ட்ரன் இன் ஸ்கூல்ஸ் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் வாட் டீச்சர்ஸ் டூ. ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு வருது, அந்த குழந்தைக்கு என்ன மாற்றம் நிகழ்கிறது, அதாவது டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அது மூலமாக இந்த குழந்தைங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்குதுன்னா அதுதான் கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சில்ட்ரன். அந்த குழந்தை அந்த ஸ்கூலில் அண்டர்கோ பண்ணுற எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் அந்த ஸ்கூல் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த ப்ரோக்ராம் யூஸ்ட் பை த ஸ்கூல் ஆஸ் அ மீன்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷிங் இட் பர்பஸ். அந்த ஸ்கூல் என்ன பர்பஸ் வச்சுருக்காங்களோ அதை அக்கம்ப்ளிஷ் பண்ண அவங்க யூஸ் பண்ணுற ப்ரோக்ராம் தான் கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வெவ்வேறு ஸ்காலர்ஸ் ஒரு எஜுகேஷனிஸ்ட் வந்து கொடுத்துருக்க டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் கரிக்குலம் பற்றி. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு ஒரு ஜென்ரல் டெஃபினிஷன் நம்ம டிஃபைன் பண்ணோன்னா அதுதான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். எனி பிளான் ஆஃப் ஆக்ஷன், ஏதாவது ஒரு ஆக்ஷன் பிளான் இதுதான் பண்ண போகிறோன்றது தான் வந்து பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஒரு ஆக்ஷன் பிளான்னு சொல்லலாம். ரிட்டன் ஆர் அன்ரிட்டன், இது வந்து இந்த பிளான் எழுதி டிஃபைன் பண்ணியிருக்கலாம், இல்லை எழுதாமல் ஜஸ்ட் டீச்சர்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கூட அதை பண்ணலாம். சிம்பிள் ஒரு எலாபரேட், சிம்பிளாக இருக்கலாம் இல்லை ரொம்ப டீட்டெயிலாக இருக்கலாம். இன்டெண்டட் டு அச்சீவ் லேர்னிங் இன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு ஒரு லேர்னிங் கொடுக்கறதுக்கு நம்ம பண்ணுற பிளான் ஆஃப் ஆக்ஷன் அதுதான் வந்து கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனரல் டெஃபினிஷனில். லேர்னிங் இஸ் டிசையர்ட் சேஞ்ச் இன் ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவியர். லேர்னிங்னா என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டோட பிஹேவியரில் என்ன மாற்றம் நம்ம கொண்டு வர நினைக்கிறோமோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் கரிக்குலம். த கரிக்குலம் ஆஃப் அ ஸ்கூல் ஆர் காலேஜ் வில் பி ஃபார்மல் and informal content and process by which learners gain knowledge and understanding, develop skills and alter attitudes, appreciations and values under the auspices of that school or college. கரிக்குலம்ன்றது ஸ்கூலுக்காக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம். இன்ஃபார்மல் கண்டென்ட் புக்ஸ் இது மாதிரி இருக்கலாம், இல்லை இன்ஃபார்மல் கண்டென்ட் டீச்சர்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக டீச் பண்ணுறதா இருக்கலாம். அண்ட் த ப்ராசஸ், அந்த கண்டினியூஸ் ப்ராசஸ் இருக்குல்ல, அது மூலமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாலேஜ் கெயின் பண்ணுறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட ஆட்டிடியூட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்ரிசியேஷன்ஸ் அண்ட் வேல்யூஸ் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் தட் ஸ்கூல் ஆர் காலேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இதுதான் வந்து இதோட ஜென்ரல் டெஃபினேஷன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது வீடியோஸ் அப்லோட் பண்ண உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.